குழுக்கும் நாயும் குழுக்கும் அசுவரும் அந்த செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான பெருமகளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய உண்மை வடிவில் அறிந்து கொண்டு இயன்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொள்கின்றோம். இந்த உலகத்தின் வாழ்வு நிரந்தரமானது அல்ல. எங்காவது ஒரு நாள் நாம் நமக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்து மரணத்தை தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது வாழ்கின்ற நாமும் மரணம் அடைகிறோம். நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகளும் அவர்களும் நிரந்தரமாக ஈடுபட முடியாது. அவர்களும் வாழ்ந்து மரணம் அடைந்து இறுதியில் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் அழிக்கப்பட்டு அல்லாஹ் மறுமையில் நம் அனைவரையும் எழுப்புவான். இந்த உலகத்தில் ஆதம் நபியிலிருந்து இறுதியாக உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரணிக்கின்ற நபர் வரைக்கும் எல்லோரும் கேள்வி கணக்குக்காக எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய புறத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதனை எல்லோரும் நம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன்ல நிறைய இடங்களில் அந்த மறுமை நாள் குறித்து நமக்கு சொல்லி இருக்கின்றார். மறுமை நாளில் வெறுமனே தொழுகை, நோன்பு இது மாதிரியான இபாதத்துகள் குறித்து மாத்திரம் கேள்விகள் வராது. அல்லாஹ் இன்னும் ஏராளமான கேள்விகளை கேட்க இருக்கின்றான் என்பதனை திருமறை குர்ஆனின் வாயிலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி ஹதீஸ்களின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். உறவுகளை பேணுதல் இது கூட நாளை மறுமை நாளில் வரும். இது குறித்து உறவுகள் குறித்து நீங்க கேட்கப்பட இருக்கின்றீர்களோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன்ல கூறுகிறார். இப்படி ஏராளமான கேள்விகள் நமக்கு வரும். அது மிக முக்கியமாக பொறுப்புகள் குறித்தும் மறுமையில் கேள்வி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின், உங்கள் அனைவருமே பொறுப்பாளிகள். குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி, அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கின்றான். அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஆட்சி தலைவருக்கு அவருடைய குடிமக்கள் குறித்த கேள்வியை அல்லாஹ் மறுமையில் கேட்பான். அந்த மக்களுக்கு நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க, அந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டல் நீங்க நடத்துறீங்க, என்ன மாதிரியான கொள்கையோடு அந்த ஆட்சி நடத்தப்பட்டது, என்ன மாதிரியாக அந்த மக்கள் கொள்கையில் வார்த்தெடுக்கப்பட்டார்கள், இதெல்லாம் நாளை மறுமை நாளில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேள்வி வரும். கணவன் அந்த குடும்பத்திற்கு அவரை பொறுப்பாளி, அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதித்து தருவது அவர் மீது உள்ள கடமை. அந்த கடமையை அவர் சரியாக நிறைவேற்றாவிட்டால் அந்த குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய அவருக்கும் மறுமையில் கேள்வி உண்டு. மனைவி அவருக்கும் கேள்வி உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணும் பொறுப்பாளியாவால் அவள் குறித்த அந்த பொறுப்பு குறித்தும் அவள் மறுமையில் விசாரிக்கப்படுவாள். இதற்கெல்லாம் அவர் பொறுப்பாளி. கணவனின் வீட்டிற்கு குடும்பத்தாருக்கு அவர் பொறுப்பாளி, கணவனின் பொருளாதாரத்திற்கு அவர் பொறுப்பாளி, கணவனின் குழந்தைகளுக்கு அவர் பொறுப்பாளி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஒரு வீட்டில் நாம் மருமகளாக நுழைந்தால் அந்த கணவன் வீட்டிற்கு அவர் பொறுப்பாளியானால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைத்து மார்க்க வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த குடும்பத்தில் அந்த பெண் வாழ வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார், மாமியார்,
அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அவர்களுடன் உறவை நல்ல முறையில் பெறுவது, கணவனுடைய அண்ணன் தம்பி அக்கால் தங்கை அவர்களுடன் உறவாடுவது, மார்க்கம் சார்ந்த உறவுகளோடு அவர்கள் நட்புறவு வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை வழிகாட்டுதல், இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாக நடைமுறையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பொறுப்பை ஒருவர் சரிவர நிறைவேற்றாவிட்டால் நாளை மறுமையில் அந்த பொறுப்பு குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். கணவனின் பொருளாதாரத்துக்கு அவர் பொறுப்பாளி. கணவன் பொருளாதாரத்தை சம்பாதித்து மனைவியின் கையில் கொடுப்பார். மனைவி என்ன செய்யலாம்? உணவுக்கு செலவழிக்கலாம், உடைக்கு செலவழிக்கலாம், ஒரு மருத்துவ தேவைக்கு செலவழிக்கலாம், குழந்தைகளின் கல்விக்கு அவர் செலவழிக்கலாம். இந்த மாதிரியான வாழ்வாதாரத்திற்கு தேவையான முக்கிய தேவைகளுக்கு அந்த பொருளாதாரத்தை அவர் செலவழிக்கலாம். கிடைத்திருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை முழுவதும் செலவழித்து வீண்வரையும் செய்துவிடக் கூடாது. மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களுக்கு அதை செலவழித்து விடக்கூடாது. அந்த பொருளாதாரத்தை முறையாக அவர் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதை வீணாக செலவழித்தாலும் அது குறித்தும் அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார். அவர் பொருளாதாரத்தை கையாளுவது மார்க்கம் தலையிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பெண் வீட்டில் என்ன செய்வாரு? சமையல் செய்வார். அந்த சமையலை குடும்பத்தாருக்கு உணவாக வழங்குவார். சில உணவுப் பொருட்களை பசியில் வரக்கூடியவர்களுக்கு அதை வழங்குகிறான்னு வச்சுக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 பேருக்கு நன்மை கிடைக்குமா? யாருக்கு? அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து வழங்கிய கணவனுக்கு கிடைக்கும். அந்த பொருளாதாரத்தை நல்ல வழியில செலவழிக்கிறாங்களே, தர்மம் செய்யறாங்களே, உணவு கொடுக்கிறாங்களே, அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப கணவன் தருகின்ற அந்த பொருளாதாரத்தை நம்முடைய குடும்பத்தாருக்கு செலவழித்தது போக கணவனுக்காகவும் அவர்களுக்காகவும் நன்மையை நாடி தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். நன்மையான காரியம் என்பதற்காக முழுச தர்மம் செஞ்சிடக்கூடாது. மாறாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆளாவாங்க, அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது, பொருளாதாரங்களை சேமித்து வைக்கணுமா? உங்களுடைய குழந்தைகளை கையேந்துகின்ற நிலையில் எதுவுமே இல்லாத நிலையை விட்டு செல்வதை விட அவர்களுக்கு தேவையானதை சேமித்து வைத்து விட்டு செல்வது சிறந்தது. நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக மார்க்கம் பிரித்து சொல்கிறது. ஒன்று தங்களுக்கான அவசிய தேவைக்கு, இரண்டாவது மார்க்க வழிகாட்டுகின்ற நல்ல காரியங்களுக்கான தர்ம காரியங்களுக்கு, இன்னொன்று எதிர்கால வாரிசுகளுக்கு சேமித்து வைத்தல். இந்த வகையில் அந்த பொருளாதாரத்தை ஒரு பெண் கையாளாமல் வீணாக செலவழிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, மார்க்கம் அனுமதிக்காத வகையில் அதை செலவழிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அது குறித்தும் மறுமையில் அவர் என்ன செய்யப்படுவாரு? விசாரிக்கப்படுவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்தது என்ன? கணவனின் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அவர் பொறுப்பாளி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆண்கள் பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, பொருளாதாரத்தை சம்பாதித்து தருவதற்கு வெளியில போயிடுவாங்க. நம்முடைய ஊரை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் வெளிநாட்டில் பல சம்பளம் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தை மனைவி எப்படி செலவழிக்கிறாங்க, பிள்ளைகளை எப்படி அவங்க பேணி பாதுகாக்கிறாங்க என்பதை போன்ல விசாரிச்சு கொள்ள முடியுங்கிற பெரும்பகுதி நேரில் இருந்து கண்காணிக்க முடியாது. குழந்தைகளோடு பெரும்பகுதியான நேரத்தை செலவழிக்கின்ற வாய்ப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது. அந்த தாய்மார் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த அறிவுரைகளை வழங்கணும், இறைச்சத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டணும், தொழுகை போன்ற இபாதத்துகளை செய்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு நினைவூட்டணும், அல்லாஹ்வை நினைவூட்டணும், மறுமையை நினைவூட்டணும். இப்படி அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு உண்டு. தாய்மார்கள் அதை செய்ய தவறிவிட்டால் பிள்ளைகள் நாளைக்கு எப்படி அது வளரும்? மார்க்கம் சார்ந்த ஒரு பட்டுதல் இல்லாத ஒரு நிலைக்கு அந்த பிள்ளைகள் வளரும். அப்படி வளர்ந்து விட்டால் அது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இந்த உலகத்தின் வாழ்வையும் அது சில நேரங்களில் சீரழிக்கும். குறிப்பாக மறுமையின் வாழ்வையும் அது பாழழிக்கும். அல்லாஹ் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் பாருங்க, திருமறை குர்ஆன்ல ஒரு அறிவை தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவரே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
விலாலும் ஷிதாதும் அந்த மறுமை நாள்ல ஒரு கடுமை குணமுடைய மாணவர்கள் இருப்பாங்க. நரகத்தின் நெருப்பே கடுமையான வேலையா இருக்கும். அதோடு சேர்த்து வானவர்கள் இருக்கணும்னு தண்டிப்பாங்க. அதை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உங்களையும் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். அவர் தாய்மார்கள் பிள்ளைக்கு நல்ல அறிவூட்டி மார்க்கம் சார்ந்த விஷயங்களை வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வளரும் தலைமுறை ஒரு சினிமா மோகத்தில் மூழ்கி இருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊடகத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. நான் விசில் சின்னத்துக்கு நான் வாக்களிச்சேன். என்ன காரணம்? என் பிள்ளைகள் விஜயின் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நீங்க இந்த தடவை விஜய் மாமாவுக்கு விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னாங்க. ரொம்ப வலியுறுத்துறாங்க. குழந்தைகள் அடம் பிடிச்சாங்க. அதனால நாங்கள் விசில் சின்னத்துக்கு நாங்கள் போட்டோம் என்று ஒரு இஸ்லாமிய பெண் பேட்டி தருவதை என்ன செய்ய பார்க்கிறோம். இன்னொருத்தர் இஸ்லாமிய பெண் அவருடைய கணவர் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் வர பேட்டி பாருங்க. என்னுடைய மனைவிக்கு என்னை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் படம் என்றால் கட்டாயம் அதற்கு அழைச்சிட்டே போகணும். அந்த படம் எனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அவளுக்கு துணையா போய் அந்த தியேட்டர்ல அமர்ந்திருக்கணும். இல்லாவிட்டால் வீட்டுல பெரிய சண்டை நடக்கும் என்று மனைவியையும் பிள்ளையும் வைத்துக் கொண்டு அவர் பேட்டி தருகிறார் என்றால் அவனுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு வளருவாங்க. யாரை மீது உண்மையான அன்பு இருக்கணும்? முதன்மையாக நம்ம அன்பு செலுத்த வேண்டியது அல்லாஹ் மீது இல்லையா? அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? உயிரினும் மேலாக நம்ம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கப்பட வேண்டும் என்று மார்க்க வழிகாட்டி இருக்க ஒரு சினிமாவில் படம் கொடுத்தா நடிக்கிறான். அவன் நடிக்கிறது உண்மையும் அல்ல. பல டேக்குகள் எடுத்து அந்த மாதிரியாக நடித்து அந்த காட்சியை அது சினிமாவில் வருது. அதற்கு பிறகு எத்தனையோ பேர் எடிட் பண்றான். அவன் நடிக்கிறது கூட பல நேரங்கள் டூப்பு போட்டு நடிக்கிறாங்க. அவன் நடிக்கிறது உண்மை இல்லை. அவன் பேசுற டயலாக்காக அவனுடைய சிந்தனை வந்ததா? டயலாக் வசனத்தை எழுதி தருவதற்கு வசனகர்த்தா இருக்கான். அவன் அதை எழுதி தந்தான். பாட்டு பாடுறான அவன் சொந்த பொருளா? நல்ல பாடகர் பாடுவதற்கு தனியாக இருக்கிறான். பாட்டை எழுதுற வாசகம் அதையாத நடிகர் சொந்தமா இருக்கிறதா? பாடல் எழுதுவதற்கு தனியாக இருக்கிறான். எல்லாமே இந்த மாதிரியான பின்னணியில் இருந்து அவன் ஒருவனே உடல் அசைவால் நடிக்கிறான். அவனை மீது மோகம் கொண்டு நம்முடைய இளம் சமுதாயம் இப்படி தடமாறி செல்வதை நம்ம செய்து பார்க்கிறோம். அவ என் கணவரை விட என் பிள்ளைகளை விட இந்த நடிகர் தான் எனக்கு பிடிக்கும் பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா? பிள்ளைய சொல்லுவாங்க. ஒரு இஸ்லாமிய பேட்டி கொடுக்குறாங்க. உனக்கு யாரை பிடிக்கும்? எங்களையா பிடிக்கும்? பாப்பாவையா பிடிக்கும்? உனக்கு அந்த நடிகர் விஜய் மாமாவா தான் பிடிக்கும் என்று பிள்ளைகள் சொல்லணும்னு நம்ம பேட்டி கொடுத்திருந்தால் அவ எப்படியாக இந்த சமுதாயம் வளர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க. அவ இதெல்லாம் குறித்து மறுமையில் எல்லாம் விசாரிக்க மாட்டானா? அவ பிள்ளைகள் வழிபடுவதற்கு தாய்மார்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அவ மார்க்கம் சார்ந்த அறிவுரை அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கலும் தெரியுது. மாறாக இன்னும் தெரிஞ்சிருக்குது. நல்ல டிவியில நாடகம் பார்க்க, நல்ல சினிமா பார்க்க, அது குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க, இப்படி இருந்தால் தானே இந்த மாதிரியாக ஒரு சினிமா மோகத்தில் அந்த குடும்பம் உள்ளாக முடியும். இதெல்லாம் மறுமையில் கேள்வி வரும். அல்லாஹ் கேட்பான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை நீங்க வாழ்த்து போயிருக்கிறீங்க, எதை கடித்து இருக்கிறீங்க என்ன அல்லாஹ் கேட்பான். இப்படி நடிகரின் மீது மோகம் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஈமானோட வளரும்? எப்படி இறையச்சத்தோட வளரும்? எப்படி இபாதத்துகள் செய்ய அந்த பிள்ளைங்க எதுவுமே இருக்காது. சில நேரங்களில் ஈமானை தடம் கொண்டு போயிடுவேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாருங்க, இது இஸ்லாம் என்கிற நேர்வழி எடுத்துட்டு பாருங்க. ஒரு பெரிய அருளாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த அருள் உலகத்துல பல கோடி மக்களுக்கு கிடைக்கல. மண்ணை கல்ல மரத்தை மண்டைய இதெல்லாம் கடவுளாக வளர்ந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் அதிலிருந்து நம்ம எப்படி படிச்சு அல்லாஹ் தான் இறைவன். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அல்லாஹ் ஏற்க வச்சிருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு அருள் இது நாம தேடி போகல. அல்லாஹ் நமக்கு வாழை வாழையாக நம்ம வாப்பா உமா நம்ம முத்தாப்பா உமா இவங்கெல்லாம் முஸ்லிமாக பிறந்ததுனால நம்ம அல்லாஹ் இலகுவா இந்த இஸ்லாத்தை நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இதற்கே அல்லாஹ் நம்ம நிறைய நன்றி செலுத்துறோம். அப்படி நன்றி கெட்ட தரமாக இந்த இஸ்லாமிய சமூகம் வளருது. குறிப்பா இளம் தலைமுறை வளர்கிறது.
தாய்மார்களும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு அம்மா பாருங்க, குடும்பத்தோட வருகிறது சினிமா திரையுடைய வாசல்ல பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி பேட்டி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை இருக்கு, அந்த தொழுகையை விட்டுட்டு கூட நான் விரும்புகிற நடிகர் நடிச்சிருந்த படம் காரணனால நாங்க குடும்பத்தோட படம் பார்க்க வந்தோம் என்று குறுக்க அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்ணிட்ட அடையாளத்தோடு ஊடகத்தில் பேட்டி தர கொடுமை எல்லாம் நடக்குது. அவை என்ன மாதிரியான உணர்வை, என்ன மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதை சமூக மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டியது புரிந்து கொள்ள முடியல. இதெல்லாம் நினைத்து நம்ம கவலையில இருக்கு. ஏன் சொல்றோம்? குறிப்பிட்ட அந்த விசிறிச்சதுக்கு நமக்கு முடியும் நிறைய வாக்கு கொடுத்ததே நம்ம செய்யறோம். அந்த தேர்தலுடைய முடிவுகள் பார்க்கிறோம். நம்ம ஊர்லயும் கணிசமான மக்கள் அது ஒரு சினிமா மோகத்தில் இருக்கிறாங்க, அரசியல் விழிப்புணர்வுக்கு இருக்கிறாங்க. நாட்டின் சூழல் என்ன, இஸ்லாமிய சமூகத்துடைய சூழல் என்ன என்பதை புரியாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பொறுப்பை அமானிதத்தை நம்ம சரிவர பேண, அதை நாமளே அதனுடைய அருமை என்ன என்பதை உணர, இதெல்லாம் அருமை நமக்கு கேள்வியாக வரும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலை என்பதை தான் நமக்கு இது காட்டுது. இல்ல நாளைக்கு வந்து அந்த மருமை நினைக்கும், உமா மார்க்கெட்டு சொல்லி தரல, எங்க உமா எனக்கு இஸ்லாத்தை வழிகாட்டல, தொழுங்க நோக்கு வைங்க என்று மார்க்க கடமைகள் கூடல. நீங்க உமாவும் உலகம் போன போக்கில் போனாங்க, நாங்களும் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா பொருளாதாரம் போனாரு வெளிநாட்டுக்கு, சம்பாதிச்சுலாம் கொடுத்தாரு, அவராவது தொழுங்க வாப்பா, மார்க்கெட்டு படிங்க வாப்பா, புராணம் படிங்க வாப்பா, இறைச்சத்தோட வாழுங்க என்று என்னுடைய வாப்பாவும் அறிவுரை வரல என்று நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளைகள் எதிராக வந்து நின்றால், நமக்கு எதிரான சாட்சியை மறுமை வந்து நின்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் யோசிக்கணும். நாளை மறுமையில் நாம நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று அஞ்சனமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் யாரும் நரகத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோமா இல்லையா? எதிர்கால சந்ததிகளுடைய பேர பிள்ளைகளும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று நினைப்பதான ஒவ்வொரு முஸ்லிமுடைய உலகமான எண்ணமா இருக்க வேண்டும். ஆனால் நடவடிக்கை, நடைமுறைகள், செயல்பாடுகள் அப்படி இருக்கின்றனவா என்றால் அது இன்றைய சமூக வழக்கில் குறைந்து போயிருப்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உலகபூர்வமாக மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு, இறைச்சி உடையவர்களுக்கு, சமூக மக்களிடத்தில் இதெல்லாம் கொண்டு போய் சேர்ந்து அவர்களை சீர்திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பு, இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்க வேண்டிய பொறுப்பு, மீண்டும் இறையச்சத்தை நோக்கி அழைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய சமூக மக்களுக்கு இருக்கிறது. ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக, துணைவர்களாக இருந்து கொண்டு நன்மையை அவர்கள் ஏவுவார்கள், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய செய்திகளை சமூக மக்களிடத்தில் கொண்டு போய் நன்மைக்கு வாருங்கள், ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மார்க்க ரீதியாக எதெல்லாம் தீமையோ, எது மரணத்திற்கு பிறகு அவருடைய கபரில் கடுமையான வேதனைக்கு உள்ளாகக்கூடிய தவறுகளாக இருக்கின்றனவோ அவை குறித்து எச்சரிக்கை வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாளை மறுமையில் ஆகிரத்தில் நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்களையோ வழிகளை எதுவோ அதை சமூகத்தின் மக்களுக்கு எச்சரித்து அவர்களை சீர்திருத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்குமே உண்டு. எல்லாமே நல்லாது இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் உலகபூர்வமாக அறிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்ம தடம் போட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான், யௌம தபியது உஜூஹு வ தஸ்வது உஜூஹு ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் உஜூஹு அகஃபர்து பஅத ஈமானிக்கும் ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். மறுமை நாள்ல சில முகங்கள் கருத்து போய் இருக்குமா, சில முகங்கள் அப்படியே மகிழ்ச்சியால் அப்படியே இருக்கும். இந்த கருத்து போய் இருப்பாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. அந்த ஈமானில் உறுதியாக இருக்காமல் அப்படி வழிமாறி தடமாறி ஈமானை விட்டு போயிட்டாங்க. அதனின் காரணத்தினால் அவர்களுக்கு கடும் தண்டனை நம் மறுமை நரகத்தில் உண்டு. அந்த நரகத்தில் படுகிற அந்த தண்டனையின் வேதனை தாங்க முடியாமல் அப்படி முகங்கள் அப்படியே கருத்து போயிருக்கும். இதெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்றான். அம்மல்லதீன பிலதுஜூஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ்
முன்கலிபூன், மறுமையில் அப்படியே சந்தோஷத்தால் மகிழ்ச்சி உற்று அவருடைய முகங்கள் அப்படியே வெண்மையா இருக்குங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் நன்மை கொடுத்தான்? அவர்கள் ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான அருளை ரஹ்மத்தை அவர்களுக்கு வழங்கினார். ஃபீ ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிற அந்த அருளை அவர்கள் கூடி பிழைத்தார்கள். நாளிகே ஃபீகா, அதில் அவர்கள் நிரந்தரமாக கொடுக்கிறாங்க. அல்லாஹ் வந்து திருமணம் ஈமானோடு வாழ்ந்து மரணித்தால் தான் அல்லாஹ்வுடைய அருள் வாழ்க்கையில் கிடைக்கும். நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ முடியும். ஈமான விட்டு சரிக்கு போயிட்டோம், அவர்களுக்கு தான் கடும் தண்டனை என்று மார்க்கம் நிச்சயிக்கிறது. அதனால தான் அல்லாஹ் திருமறைக்கான ஒரு துஆவை எழுதுறான். ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத ஹதைதனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை தடவர செஞ்சிராதே, வலிமாய் பேர செஞ்சிராதே, இந்த ஈமானில் எங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். இந்த துஆவை அதிகமாக நாம ஓதணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த துஆவை அதிகமாக நம்ம கற்றுத் தரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக வ தாஅத்திக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்து, உனக்கு கட்டுப்படுவதில் என்னை உறுதிப்படுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. நாம் அந்த துஆவை கேட்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? இஸ்லாம் என்கிற கொள்கையை விட்டு நாம் வழிமாறி போய்விட்டால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம தரமாறி போயிடுவோம். இந்த மார்க்கத்தை பற்றி இல்லாமல் இறைச்சி இல்லாமல் போய்விட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நரகத்தில் கடும் தண்டனை உண்டு, கடும் வேதனை உண்டு. நாமளும் அதில் விழுந்துவிடக் கூடாது, நம்முடைய குடும்பமும் அதில் விழுந்துவிடக் கூடாது. இறைச்சத்தை கடைபிடித்து இந்த மார்க்கத்தை சரியான கொள்கையோடு நாம நடக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு வலியுறுத்தி காட்டலாம். அப்படி இந்த வகையில் நாம் ஒரு சிந்தித்து பார்த்தோம்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு பணியாக இருக்கும். அந்த பொறுப்பு குறித்து நம்ம விசாரிக்கப்படுவோம். தலைவர், ஆட்சித்தலைவர் விசாரிக்கப்படுவார், அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிற கணவன் விசாரிக்கப்படுவார், மனைவி விசாரிக்கப்படுவாங்க. அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் அந்த கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லாமல் போய்விட முடியாது. இந்த பதில் நம்பிக்கை சரி, இறைவன் பிடிக்க நாடினான்னு வச்சுங்க, அந்த பிடி ரொம்ப கடுமையா இருக்கும். உங்கள் இறைவனின் பிடி ரொம்ப கடுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனாலே கடுத்தராக அல்லாஹ் யஸ்ஸிர் அலைனா ஹிசாப யஸ்ஸிரா, எங்கள் இறைவா நாளை மறுமை நாளில் கடுமையாக எங்களை கேள்வி கேட்க சிரமப்படுத்திறாத, எங்களுக்கு கேள்வி எனக்கு எளிமையா கேளு, பதில் தருகின்ற வகையிலான அந்த கேள்வியை கேளு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனையும் கற்றுத்தரான். நபிகள் நாயகம் அதோட துஆவை நமக்கு கற்றுத்தராங்க. அப்படி இதையெல்லாம் நம்ம அதிகமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் நாம இருக்கிறோம். யாருக்கு அந்த கேள்வி எனக்கு எளிமையா இருக்கும்? அல்லாஹ் நமக்கு வழிநடத்துவதற்கு குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அவன் குர்ஆனை இறைவனின் வேதம் நம்ம நம்புறோமா இல்லையா? அது வெறுமனே மதிக்கத்தக்க புத்தகம் அல்ல. அது குர்ஆனை படித்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய வேதம். அப்ப குர்ஆனோட அதிகமான தொடர்பை நாம் வச்சுக்கிட்டா, குர்ஆனின் அறிவுரையை நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் இந்த மாதிரியாக நம்ம மார்க்கத்தை கொண்டு தரப்பட மாட்டோம். மார்க்க விஷயம் நம்ம கற்றுக்கொள்வோம். நாம் கற்றுக்கொள்ள விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுத் தருவோம். அந்த பிள்ளைகளும் குர்ஆனை அறிவுரை மக்களாக மாறுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே மதிக்கத்தக்க ஒரு தலைவர் மாத்திரமா இல்ல, அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொரு மாடல் முன்மாதிரி. அந்த முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம இயன்றவருக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு வரணும். அதனால்தான் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை குறித்து நமக்கு இப்படி நமக்கு எடுத்துறான். லக்கத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நீங்கள் தூதரிடத்தில் நல்ல அழகிய முன்மாதிரி உண்டு. எல்லா விஷயத்திலும் அழகிய முன்மாதிரி, எல்லாத்திற்கும் மதிக்கப்பட வேண்டிய மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்கிறோம், மதிக்கிறோம் என்றால் நபிகள் நாயகத்துடைய வாழ்வில் நடைமுறை நம்மிடத்தில் இருக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் ஆகிறாங்க. அன்றைய மக்காவில் உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நபிகள் நாயகம் அவர்களே அல்லாஹ் அந்த எதிர்ப்புக்கு ஒரு பதிலை தர சொன்னான். என்ன பதிலை தர சொன்னா? லபிஸ்து ஃபீக்கும் உமரன் கபலிக்கும், உங்களிடத்தில் ஏராளமான ஆண்டுகள்
பொய் பேசியதில்லை, ஏமாத்தியதில்லை, எந்த தவறும் நான் செஞ்சதில்லை, திருடியதில்லை, என் மீது நீ இந்த தவறை செய்தாய் என்று விரல் நீட்டி நபிகள் நாயகத்தை குறை சொல்வதற்கு, குற்றம் சொல்வதற்கு யாரால் முடியாது. அப்படி ஒரு தூய வாழ்க்கையை நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. உங்களின் வாழ்க்கையே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியா வைங்க. ஒரு ஆண்டு காலம் உங்களை வாழ்ந்திருக்கிறேன், எந்த தப்பு நான் செய்யலையே, அப்படி எந்த தப்பும் செய்யாத நானா இறைவனின் விஷயத்தில் உங்களுக்கு தப்பா போய் சொல்லிட போறேன் என்ற ஒரு கொள்கையை நீங்க எடுத்து வைங்க என்பதனை அல்லாஹ் அதை எதிர்ப்புக்கு ஒரு பதிலாக சொல்லுவார். அப்படி அப்பல் பெற்ற ஒரு தலைவராக நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்திருக்கிறாங்க நபிகள் நாயகம். அவர்களின் உண்மையான பாசத்தை, உண்மையான அன்பை நாம் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உலகத்தில் உள்ள அனைவரை விட நான் நேசத்திற்குரியவனாக, பிரியத்திற்குரியவனாக திகழாத வரை ஒரு உண்மையான மூமினாக ஆக முடியாது என்பதை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். முதலில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்ற கேள்வி வந்தால் நம்ம எல்லாம் படைத்த அல்லாஹ்வை நாம் சொல்லணும். மனிதர்களை நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்ற கேள்வி வந்தால் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்று இருப்பதால் உண்மையான ஈமான். இந்த ஈமானை விட்டுவிட்டு அவரை நேசிக்கிறோம், இவரை நேசிக்கிறோம், அவர்களால் யாரு வெறுமனே அதிகாரம் பூசி மேக்கப் செய்து நடித்து விட்டால், நல்லவர்களாக காட்டி விட்டால் நல்லவன் ஆயிட முடியுமா? அவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நல்ல வழியில் ஆயிடுமா? அவன் மக்களுக்கு காட்டுகிற சொல்லுகிற அறிவுகள் நல்லதுக்கு ஆயிடுமா? இதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆகரத்துக்கு வருமாறு, ஆகரத்துக்கு வராது. நாம் நேசிக்கின்ற தலைவர்கள் மறுமையில் வந்து நமக்கு பொறுப்பாளராக நின்றுவாங்களா? என்னை நேசித்த காலத்தால் இவர்களுக்கு நரகம் தராத, சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று வந்து நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. மாறாக நம்ம மார்க்கத்தை எங்களுக்கு கடைபிடித்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் மறுமை நம்மை எழுப்பி நபிகள் நாயகத்தை வரவைத்து இந்த மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு நீங்க பரிந்துரை செய்யுங்க, உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ள பாவத்தை மன்னித்து இவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தர தயாரா இருக்கிறேன் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அழைப்பானா. அவர் சில மூமின்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று சிபாரிசு செய்வார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம அல்லாஹ்வை இந்த குற்றவாளியாக இல்லாம தான் சந்திப்பதற்கு நாம முயற்சிக்கணும். மனிதர்கள் அடிப்படையில் ஏதாவது குற்றவாளியாக வந்துட்டா அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று நபிகள் நாயகத்துடைய பரிந்துரை வேணுமா இல்லையா? வேற யாரும் நமக்கு பரிந்துரைக்கு வரமாட்டாங்களே. ஒரு சில நல்ல மூமின்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். இந்த மாதிரி கூட இருந்தவங்க தான் ஈமானோட தான் வாழ்ந்தாங்க, ஏதோ சில தவறு செஞ்சுட்டாங்க, அவர்களுக்கு நீ பரிந்துரை செஞ்சால் அந்த பரிந்துரை நான் ஏற்கிறேன், அவர்கள் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் அறிவிப்பான். அப்ப அந்த நேரத்தில் கூட நமக்கு உதவியாளராக வருவது யாரு? நபிகள் நாயகம் தான் வருவாங்க. நம்மோடு ஈமானோடு வாழ்ந்த மக்கள் தான் வருவார்கள். இவர் அல்லாஹ் யார் வந்துட முடியுமா? வந்துவிட முடியாது. ஆக ஈமானை நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு இஸ்லாசா தூய முறைகளை இபாதத் செய்து நல்ல அமல்களை நாம் செய்கிறோமோ அதுதான் நமக்கு மறுமைக்கு வரும் என்பதை நாம உணர்ந்து கடக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஈமானிய உறுதியோடு குர்ஆனையும் நபிமொழிகளையும் பின்பற்றி ஆகிரத்தில் குற்றவாளியாக இல்லாமல் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைகின்ற அந்த நல்ல ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்து அருள்புரிவாய் துஆ செய்து உரையை நிறைவு செய்கிறேன். மார்க்க ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க அந்த சந்தேகங்களை கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு நம்ம பதில் தரோம். நீங்க டீ வருது, அதனால காஃபி இருக்குங்க, காஃபி நல்லா இருக்குங்க, ஐடிங்க ஹோட்டலர் பார்த்துட்டு ஹோட்டலர் அஜ்மன் பாய் செய்யணும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாமா இல்லை ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொடுக்கணுமா? சில பேர் எடுத்து வச்சுக்கிறாங்க, அது என்னன்னு சரியாக தெரியல. அது கொஞ்சம் வியாபாரமாக இருக்கணும். சாமி
நேர்ச்சி செய்யலாமா? அப்படி நேர்ச்சி செய்தால் அப்படி நேர்ச்சி செய்யப்பட்ட அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துவது, அது சட்டம் என்ன என்பது நம்முடைய கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சி என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கணும், அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கும் நேர்ச்சி செய்யக்கூடாது என்று வழிகாட்டி இருக்கிறார். நம்ம அதை அறிந்துதான் இருக்கோம். அப்படியே அல்லாஹ்வுக்காக நம்ம நேர்ச்சி செய்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீங்க நேர்ச்சி செய்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய விதியை அதை எதுவும் மாத்திராது. மாறாக என்ன, உதாரணத்துக்கு ஒரு ஆணை அறுத்து நான் வந்து நேர்ச்சி செஞ்சு வளர்க்குறேன், நம்ம முடிவு இருப்போம், அல்லது ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு தரேன், உடை தரேன், ஏதோ ஒரு நேர்ச்சி நம்ம செஞ்சிருப்போம். அந்த பொருளாதாரம் நம்ம என்ன நேர்ச்சி செஞ்சிருப்போம், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சில பொருளாதாரத்தை செலவழிச்சிருப்போம். அதை செயல்படுத்தாம அந்த பொருளாதாரத்துக்கு நம்ம கஞ்சமா இருந்தது. ஆனால் அந்த நேர்ச்சி செஞ்ச காரணத்தினால நம்ம தர்மம் செஞ்சோம், அதற்காக செலவழித்தோம். அந்த செலவழித்தவருடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேர்ச்சி செய்து அதை நிறைவேற்றிய காரணத்தினால அல்லாஹ்வுடைய விதியில் அதை எதையும் செஞ்சிடாது, மாத்திடாது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, பரவலாக நேர்ச்சியை நம்ம எப்படி செய்வோம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நினைச்சிருப்போம், அந்த காரியம் நடந்து விட்டால் நான் ஒரு ஆட்டை அறுப்பு தர்றேன், 100 பேருக்கு நான் சாப்பாடு தர்றேன், ஒரு 10 பேருக்கு உடை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர்ச்சி செஞ்சிருப்போம். பரவலாக நம்ம அப்படித்தான் நேர்ச்சி செய்வோம். நடந்ததற்கு பிறகுதான் அந்த நேர்ச்சியை நம்ம நிறைவேற்றுவோம். ஆனால் ஹதீஸ் ரீதியாக நமக்கு என்ன ஆதாரம் கிடைக்கிறது என்றால், நம்ம என்ன அல்லாஹ்வுக்காக செய்ய நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே நம்ம செஞ்சிடணும். முன்கூட்டியே அதை செய்துவிட்டு, இறைவா இந்த காரியத்தை உனக்காக நான் நேர்ச்சி செய்து நிறைவேற்றி இருக்கிறேன், இதனின் வழியாக நான் இந்த நன்மையை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அந்த காரியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு பேசியிருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால நிறைவேறியதற்கு பிறகுதான் நான் நிறைவேற்றுவேன் என்றால் அல்லாஹ்வுக்கே நம்ம நிபந்தனை இருக்கிறோம், நீ நிறைவேற்றினா தான் நான் நிறைவேற்றுவேன். மாறாக இறைவா உனக்காக நேர்ச்சி செய்து நிறைவேற்றிட்டேன், எனக்கு இந்த தேவை இருக்குது, நீ எனக்கு நிறைவேற்றக்கூடியது அல்லாஹ்விடத்தில் நம்ம முன்கூட்டியே அந்த காரியத்தை செய்துவிட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடிப்படையாக கேள்வி என்ன, அப்படி நம்ம நேர்ச்சி செய்து அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுறோம், அப்படி நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அந்த ஆடை நம்ம அறுப்பு தரோம்னு வச்சுக்கோமே, ஆட்டை அறுத்து அதன் இறைச்சியை முழுவதும் தர்மம் செய்யலாமா, அல்லது அதில் நமக்கு தேவையான அந்த இறைச்சியை எடுத்துக் கொள்ளலாமா என்பது அவருடைய கேள்வி. அல்லாஹ்வுக்காக நாம் நேர்ச்சி என்று வந்துவிட்டால் அதை முழுவதும் நாம் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். நமக்கு என்று அதை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய தேவைக்காக எடுத்துக்கொண்டதாக அமைகிறது, அது நேர்ச்சியை நிறைவேற்றியதாக அமையாது. நம்ம நேர்ச்சி என்று வந்துவிட்டால் அதை முழுவதுமாக நாம் என்ன செய்யணும், ஏழை எளியவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அந்த இறைச்சியை, அது இறைச்சியதாக எந்த பொருளாக இருந்தாலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளாமல் முழுக்க அதை என்ன செஞ்சிடணும், நாம தர்மங்கள் செஞ்சு விட வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால நேர்ச்சி பொருளை நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள கூடாது, அது முழுக்க அது ஏழை எளியவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு தர்மமாக தான் அதை வழங்கப்பட வேண்டும். அது வந்து மறுமையில நேரத்தால செய்யும் அப்படின்னா சொல்றாங்க. நிறைய அப்படி ரொம்ப அகமான வருவாங்க. என்னென்ன சொல்றாங்க, எப்படி வருமா, எதுனா நினைக்கலாம் அப்படிங்கிறாங்க சொல்லுவாங்க. திருமறை குர்ஆனில் சில வசனங்களுக்கு சிறப்பு உண்டு என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர்கள் சொன்னதை போன்று
சூரத்துல் பக்ரா அத்தியாயம், அதே போல அதோடு சேர்த்து ஆலை இம்ரான் அத்தியாயம், இந்த 2 அத்தியாயத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக ஓதுவார்கள். இந்த 2 அத்தியாயமும் ஒரு மேகத்தின் கூட்டத்தை போன்றோ அல்லது ஒரு பறவையின் கூட்டத்தை போன்றோ உங்களுக்காக நாளை மறுமை நாளில் சிபாரிசுக்கு அது வரும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆதாரபூர்வமான ஹதீஸில் என்ன செய்து இடம் பிடிச்சிருக்கிறது. அப்ப அந்த சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தை நம்ம என்ன செய்யலாம், ஓதி வரலாம். இதெல்லாம் சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் கடைசி 2 வசனங்கள் இருக்குவாங்க. அது அரிசியின் கருமூலங்களில் இருந்து அல்லாஹ் இறக்கிய 2 வசனம். அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதிவார்கள். குறிப்பாக இஷா தொழுகைக்கு பிறகு இரவு நேரத்தில் அதை நீங்கள் ஓதிவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பேசியிருக்கிறாங்க, கற்றுத்தந்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இதல்லாமல் ஃபலாயில் குர்ஆன், குர்ஆனின் சிறப்பு என்கிற பெயரில் இந்த ஆதாரம் அல்லாத பல்வேறு சூறாக்களுக்கும் சிறப்பு என்ற ஒரு கதையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவற்றை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. இதோடு சிறப்பான அத்தியாயங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல் நலம் இல்லாமல் போய்விட்டால் அவருக்காக அதை ஊதி அவர் உடலை தருவலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்ய பார்க்கிறோம். அப்ப அது சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கான ஒரு சிறப்பாக நமக்கு நபிமொழிகளில் சொல்லப்படுகிற செய்தி. இதோடு நாம இரவு நேரத்தில் தூங்கச் செல்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ் அத்தியாயம், சூரத்துல் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் அத்தியாயம், அதே போன்று சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த அத்தியாயங்களை ஓதி நம்முடைய உடலை நம்முடைய கைகளால் அவங்க தடவி கொள்வாங்க. இதெல்லாம் ஹதீஸ் ரீதியாக நமக்கு சிறப்பூட்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற சூறாக்கள். இதை நாம் என்ன செய்யலாம், ஓதலாம். இதல்லாமல் ஒரு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, இந்த உலகத்தோட அனைத்தையும் விட முன் சுன்னத்து சிறப்பு வாய்ந்த நன்மைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த முன் சுன்னத்தில் முதல் ரக்காயத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் அத்தியாயத்தையும், இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அத்தியாயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். இதெல்லாம் அந்த சூறாக்களுடைய சிறப்பு என்கிற பெயரில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற செய்திகள். இந்த மாதிரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நம்ம படித்து அவருடைய சிறப்பை உணர்ந்து அதை நம்ம ஓதலாம். இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு நம்ம ஓதணும் வைங்க, அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமிற்கு என்று 10 நன்மை. அப்ப அலிஃப் லாம் மீம் ஓதினாலே 30 நன்மை. அப்ப குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்திலிருந்து துவக்கமான அத்தியாயத்திலிருந்து இறுதி அத்தியாயமாக இருக்கிற சூரத்துல் நாஸ் அத்தியாயம் வரைக்கும் அத்தனை சூறாக்களை நம்ம ஓதினால் அது ஒவ்வொரு எழுத்தா கணக்கிட்டு பாருங்க, எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றனவோ அத்தனை எழுத்துக்கும் 10 நன்மை நமக்கு உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் குர்ஆனோடு நமக்கு அதிகமாக தொடர்புகள் இருக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்ற ஒரு செய்தி. அப்ப இந்த மாதிரி குர்ஆனோடு நமக்கு ஒரு தொடர்புகள் இருக்கப்பட வேண்டும். இதோடு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரிய சூறாக்கள் சொன்னாங்க இல்லையா, பக்ரா அத்தியாயம், ஆலை இம்ரான் அத்தியாயம், குறிப்பா பக்ரா அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்கள், இதெல்லாம் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. இதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதி நாள்ல தஜ்ஜால் வருவானா இல்லையா, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளணும். அதற்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமறை குர்ஆன் சூறாக்களை கஹ்ஃப் அத்தியாயத்தின் இறுதி 10 வசனம் இப்படியும் ஹதீஸ்ல இருக்கு. சில ஹதீஸ்ல கஹ்ஃப் அத்தியாயத்தின் முதல் 10 வசனம் என்று 2 இருக்கு. பெரும்பாலான ஹதீஸ்கள் கஹ்ஃப் அத்தியாயத்தின் இறுதி 10 வசனங்கள். இதை மனனம் பண்ணிட்டா தஜ்ஜால் வருகின்ற ஒரு காலத்தில் நாம் அடைந்தால் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான், அதிலிருந்து நம்மை பாதுகாப்பான் என்பதையும் நாம ஹதீஸ் ரீதியாக நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலை இம்ரான் அத்தியாயத்தில் அதை என்ன செய்வாங்களாம்,
ஃபஜ்ர் நேரத்துல அவங்க எழுந்து கண்ணெல்லாம் கசைக்கிட்டு வானத்தை பார்த்து அல்லாஹ் அந்த ஆல இம்ரான் அத்தியாயத்தில் வானம் பூமி இவைகளை குறித்து சிந்திக்க சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்பதையும் நம்ம அதிசரியாக பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன நமக்கு தெரிய வருது, அந்தந்த வசனங்களில் ஏராளமான கருத்துக்கள் உள்ளது. அந்த வசனத்தை நமக்கு நிறைய அறிவுரைகள் எல்லாம் தந்திருக்கிறான். அந்த அறிவுரையின் சிறப்பை நமக்கு உணர்த்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான செய்திகளை நமக்கு என்ன செய்யறாங்க, கற்றுத்தராங்க. அப்ப இதெல்லாம் நபி அவர்கள் சொன்னதை போது மனனம் விட்டாலோ அல்லது அந்த வசனங்களை நமக்கு ஓதினாலோ அதற்கான நன்மை உண்டு. அதோடு சேர்த்து அல்லாஹ் அதோட நிறுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கிற அஃபலா தபுருல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, குர்ஆனை நீங்கள் சிந்திக்காமல் இருப்பதற்கு இதயத்தில் கூட்டு இருக்குதா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் நமக்கு எழுப்புறான். வழக்கத்தை எஸ்எம்எல் குர்ஆனில் இருக்கிறேன், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு புரிந்து கொள்வதற்கு எளிமைப்படுத்தியிருக்கிறோம். எனவே இதை சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்டா என்ன அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு என்ற அடிப்படை நன்மை நாடியும், மறுமை நமக்கு பரிந்துரைக்கு வரும் என்ற நன்மையை நாடியும், தஜ்ஜாலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் என்பதை நாடி நம்ம ஓதலாம். அதோடு சேர்த்து குர்ஆனின் வசனங்களை நம்ம சிந்தித்தால்தான் குர்ஆனின் அறிவுரை நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். அப்படி குர்ஆனின் அறிவுரை தெரிய வந்தால் தூய முறையில் இக்லாஸாக இறையச்சத்தோடு வாழுகின்ற ஒரு படிப்பினை அது நமக்கு என்ன செய்வதுன்னு கற்றுத்தரும். ஆயிஷா ரலியல்லாஹு நபிகள் நாயகத்தை பத்தி என்ன சொன்னாங்க, குர்ஆன் நபிகள் நாயகத்துடைய வாழ்வே குர்ஆனாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் வெறுமனே ஓதாமல் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்படி நம்ம குர்ஆனை ஓதி படித்து கற்றறிந்து அந்த குர்ஆனின் அடிப்படையில் நம்ம வாழ்வோமேனால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பான நன்மை உண்டு என்பதை இந்த நபிமொழிகள் நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்தி காட்டுகிறது. இந்த முழுக்கு சூறா ஓதுனா மறுமையில அது வந்து சொந்தத்துக்கு கொண்டு போற வரைக்கும் அது பாடுபட்டு போறாங்க. அது சரியான மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகுது. சூரத்துல் முல்க் அத்தியாயத்துடைய சிறப்புகள் என்ற பெயரில் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ்கள் இருக்கு. அந்த ஹதீஸ்களை நாம ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு நபித்தோருடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாகத்தான் அது இருக்கிறவர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான அந்த முல்க் அத்தியாயத்தை அது ஓதுனா அது பரக்கத்து வரும், வறுமையை அது நீக்கும் என்கிற மாதிரியாக சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகள் ஆதாரமற்றவையாக அது இருப்பதை நாம் நிச்சயம் பார்க்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திரம் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் இருக்கிறவர்கள் மக்கா வெற்றி நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்காக்குள் ஊழல் நுழைஞ்சாங்க இல்லையா, அப்படி ஊழல் நுழைந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு இந்த சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு சென்றார்கள் என்பது மாத்திரமே ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸா இருக்கு. அது வந்து வறுமையை நீக்கும், வரக்கத்தை தரும், அதே போன்று மறுமையில் ஒளியாக இருக்கும் என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகளுமே ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை, ஒரு தனிப்பட்ட நபித்தோழரின் கூட்டாக தான் இருக்கிறது. ஒரு நபித்தோழருடைய தனிப்பட்ட கூட்டு என்பது ஒரு மார்க்கத்தின் ஆதாரமாக அதை செய்யாது, அது அமையாது. ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஓதி போனது அது 3 சூறாக்கள் ஒரு சிறப்பு என்று கருதி ஒரு அந்த வசனத்திற்கான நன்மையை நாடிய ஒரு ஓதுவாயானால் அதை நம்ம மார்க்க ரீதியாக நம்ம என்ன செய்யலாம், அங்கீகரிக்கலாம். அது வறுமையை நீக்கும், ஒளியை ஏற்படுத்தி தரும் என்பது ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த பெருநா டைம்ல வந்து இது தக்பீர்லாம் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இந்த அல்ஹம்துலில்லாஹி கஸீரா அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தக்பீர் எல்லாம் ஓதலாமா கூடாதா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பெருநாள் தினம் வந்துவிட்டால்
இன்னும் சொல்ல போனால் பெருநாள் வந்துருச்சுன்னு பிரயத்தினாலே பள்ளிவாசல்களில் மைக்கு போட்டு ஒரு கோரஸ் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹி ஹம்து கஸீரா இந்த மாதிரியான தக்பீர் என்கிற பெயரில் ஓதுகின்ற நடைமுறை நம்முடைய பகுதிகளில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வை தக்பீர் செய்வதை பொறுத்த வரைக்கும் அதை ரகசியமாகத்தான் அதை செய்யணும். உரத்த சப்தத்தில் அதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நமக்கு திருமறைக்குறான ஒரு வழியாக நமக்கு கற்றுத்தரலாம். சப்தமிட்டு செய்கின்ற ஒரு தக்பீர் நம்ம பார்த்தா ஹஜ்ஜுக்கு போறக்கூடிய நேரத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இதை நம்ம என்ன செய்யறோம், ஒரு சப்தப்பட்டு சொன்னாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கு உரத்த சப்தம் இல்லாம அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டாங்க என்பதை நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது கூட உரத்த சப்தத்தில் தக்பீர் சொன்ன நபித்தோழர்களை எல்லாம் தூர அழைத்து நீங்க காது செவிடனை நீங்க அழைக்கிற, ரொம்ப தூரத்தில் உள்ளவனை நீங்க அழைக்கிற, அருகாமல் உள்ளவர்களை தான் நீங்க அல்லாஹ் அழைக்கிறீங்க, அதனால இந்த மாதிரி உரத்த சப்தம் கூடாது என்று ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அதனால தக்பீர் என்பதை ஹதீஸில் ஆதாரமாக சொல்லப்பட்ட தக்பீராக இருந்தால் கூட அதை உரத்த சப்தமாக கோரஸாக சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இரண்டாவது, இப்போது நம்முடைய ஊரில் உள்ள பள்ளிவாசலில் சொல்லப்படுகிற தக்பீர் அப்படி பெருநாள் தினத்தில் இந்த மாதிரியாக தக்பீர் சொல்லணும் என்று எங்காவது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அந்த குர்ஆனில் எந்த ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியாக பெருநாள் தினத்தில் இந்த தக்பீரை ஓதினாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்னால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹஜ் பெருநாளுக்கு அந்த ஹஜ் பெருநாள்ல வெளி மைக்கில் தக்பீர் சொல்லாவிட்டால் கூட 13 வரைக்கும் பள்ளிவாசல்கள்ல ஒவ்வொரு துறையும் குறைந்த தக்பீராக சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் சமூக மக்களிடையே இருக்கு. ஆனால் ஹதீஸில் இதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் எதற்கு நமக்கு வழிகாட்டலையோ அதை மார்க்கத்தின் பெயரால் நம்ம அதை செயல்படுத்த கூடாது. மாறாக என்ன, கபீருல்லாஹ் அலாமா ரகாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன் இந்த மாதிரியான பெருநாள் தினங்கள் வந்ததா அல்லாஹ் இந்த பெருநாள் தினத்தை தந்துட்டான், அதை தாண்டி நமக்கு நேர்வழியையும் அல்லாஹ் நமக்கு தந்துட்டான் என்று அல்லாஹ்வை நாம் அதிகமாக தக்பீர் செய்து போற்றி புகழ்ந்து அவனை துதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல வழியாக இருக்கிறான். அப்போ உரத்த சப்தம் இல்லாமல் அவரவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்கிற இந்த தக்பீரை தான் அவர் என்ன செய்யணும், சொல்லிக்கொள்ள வேண்டும். தக்பீர் என்றால் ஹதீஸிற்காக நமக்கு சொல்லப்பட்டிருப்பது அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீர் தான். ஹஜ்ஜினுடைய அல்லாஹ் அக்பர் லப்பைக் என்கிற அந்த தல்பியாவை தாண்டி இந்த மாதிரியான தக்பீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு நமக்கு கற்றுத்தரல. இது ஒரு ஹதீஸில் இல்லாத ஒரு பிதஅத், ஒரு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம்